த கில்லிங் வெல். சீனாவோட தெற்கு மாகாணத்தில் யான்காங்கு கிராமம் ஒன்று இருந்திருக்குது. அந்த கிராமத்தில் அரசேஃபில் ஒரு பில்டிங் கட்டப்பட்டது. அந்த கட்டடத்தில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்தை பார்த்த யாராக இருந்தாலும் 5 நாளில் இறந்துருவாங்கிறது அந்த கிராம மக்களோட இன்னைக்கு வரைய நம்பிக்கை. இதை தெரிஞ்சுக்கிட்ட லிமிங்கிற பையன், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது, இதெல்லாம் மக்களோட மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அசட்டு தைரியத்தில் ஒரு நண்பர்களை கூட்டிகிட்டு கிணத்தை பார்க்க போகிறான். கிணத்து பக்கத்தில் போன லிமிங் கிணத்துக்குள்ளே பார்த்து ரொம்பவே சத்தமாக ஒரு ஒலி எழுப்புறான். அவனோட சத்தம் எந்த ஒரு எதிரொலிப்புமே இல்லாமல் கிணத்தோட மையத்தை நோக்கி அடையுது. இது நடந்துட்டு இருக்கும்போது லிமிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அரை மயக்க நிலையில் நின்றுருக்காங்க. சரி, நமக்கு தான் எதுவும் நடக்கலைல்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு லிமிங் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். லிமிங் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய பேரை கொண்ட முகம் அவன் கனவுல வந்து, நீ கிணற பார்த்து தப்பாக நினச்சிட்ட, இந்த கிணத்துட்ட வந்து நீ ஒழுங்காக மன்னிப்பு கேளு, இல்லைன்னா கிணறு உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. தூக்கத்தில் இருந்துச்சு லிமிங், சும்மா ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் லிமிங்கோட ஃப்ரெண்டான யான்சு திடீர்னு காணாமல் போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவனை பற்றி கேட்கும்போது, கடைசியாக நம்ம கிணத்துக்கு போனப்ப அவன் உடம்பு ரொம்ப நடுக்கத்தோட பயத்தில் இருந்தான், அதுக்கப்புறம் அவனை பற்றி என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட லிமிங் கனவையும் நிஜத்தையும் ஒன்று சேர்த்து பயத்தில் கிணத்தை நோக்கி ஓடி இருக்கான். கிணத்துக்கிட்ட போகும்போது லிமிங்க்கு ஒரு ஆச்சரியம். கிணறு முழுக்க தண்ணியால் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ காற்றுல அடுத்தடுத்த குரலால், இங்கே தீர்க்கப்படாத மரணங்கள் நிறைய இருக்கு, அதில் உன்னோட மரணமும் இன்னைக்கு சேரப்போகுது அப்படின்னு அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருந்திருக்குது. அப்போ தான் லிமிங்க்கு ஒரு விஷயம் புரியுது. இங்கே இறந்தவங்களோட உடல் எல்லாத்தையும் கிணத்தை சுற்றியே அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும், அவங்க ஆன்மாக்கள் இதை விட்டு எங்கேயும் போக முடியாமல் கிணத்துலையே சாபமாக தங்கிருச்சுங்கிறதும் லிமிங்க்கு புரியுது. நீ நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச லிமிங் கனவுல வந்த மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு கிணத்தை நோக்கி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் லிமிங்க்கு என்னாச்சுன்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு சில பேர் இன்னைக்கு வரையும் லிமிங்கோட டெட் பாடி அந்த கிணத்துல தான் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கில்லிங் வெல் இன்னும் எத்தனை பேரை காத்துட்ருக்குன்னு யாருக்கும் தெரியலை. அதனாலேயே அதிகபட்சம் அந்த கோட்டை பக்கம் போகிறத எல்லோரும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரியில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.